இந்த நிலையில் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட ஒன்றிய அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன். இது மாதிரியான ஒரு முக்கியமான சமயத்துல விவாதிக்கணும் அப்படின்னா நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் கூட்டப்படும். தற்போதைய ஆலோசனை கூட்டத்தில் எந்த மாதிரியான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு, எதுவும் கிடைத்திருக்கா? அதாவது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க வேண்டும், தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், அனைத்து கட்சிகளும் இந்த விவகாரத்தில் ஒன்றாக இருப்பதை உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். நேற்றைய தினம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவும் பிரதமருக்கு இது தொடர்பாக கடிதங்களை எழுதியிருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுவது தொடர்பாக ஒன்றிய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒன்றிய சட்டத்துறை அமைச்சரான அர்ஜுன் ராம் மெகவால் லிடம் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது இந்த சிறப்பு கூட்டத்தை கூட்டுவது தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அந்த குழு தற்போது ஆலோசனைகளை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே விரைவில் அந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் கூட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே இதே போன்று பல்வேறு முக்கிய சம்பவங்கள் நடைபெற்ற போது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கூறியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போதும் இதனை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்துள்ள சூழ்நிலையில்தான் ஒன்றிய அரசு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. பவித்ரா, நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுவதற்கான ஒன்றிய அமைச்சரவை குழு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது என்ற தகவலை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.